பிரதமர் மோடியுடனான அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சந்திப்பில் வரி விதிப்பு குறித்தோ வெளிநாட்டு மாணவர்களின் விசா ரத்து நடவடிக்கை குறித்தோ பேசப்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இத்தாலி பயணத்தை முடித்துக்கொண்டு 4 நாட்கள் பயணமாக இந்தியா வந்தார். அவருடைய மனைவியும் இந்திய வம்சாவளி பெண்ணுமான உஷா சிலிகுரி இந்திய பாரம்பரிய உடையில் குழந்தைகள் இவான், விவேக், மிராபெல் ஆகியோரும் உடன் வந்தனர். டெல்லி விமான நிலையம் வருகை தந்த அவருக்கு ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு விமான நிலையத்தில் ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கிய வான்ஸ் குடும்பத்தினர் அஷர்தாம் கோயிலில் தரிசனம் செய்தனர். கோயிலை குழந்தைகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்ததாக கோயில் வருகை பதிவேட்டில் குறிப்பிட்டார். மாலை பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லி கல்யாண் மார்க்கில் உள்ள அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சந்தித்தனர். அவர்களை வரவேற்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு விருந்தளித்தார். அப்போது ஜேடி வான்ஸின் குழந்தைகளுடன் பேசி மகிழ்ந்த பிரதமர் மோடி மயிலிறகுகளை அன்பு பரிசாக அளித்தார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆற்றல், பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா உட்பட உலகின் சிறந்த எதிர்காலத்திற்காக இந்தியா அமெரிக்கா உறவு 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் கூட்டாண்மையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியை சிறந்த தலைவர் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் புகழ்ந்துரைத்துள்ளார். சிறந்த வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்த அவர், அதிபர் டிரம்பின் தலைமையில் இந்தியா அமெரிக்கா உறவு மேம்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு குறித்தோ அயல்நாட்டு மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது குறித்தோ பேசப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாதது எதிர்பார்ப்புக்கு மாறாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.